நீங்க 3 பேர் சேர்ந்து ஒருத்தர் அடிச்சிருக்கீங்கன்னு வச்சுங்க, அதை வந்து எப்படி நீங்க தப்பிக்கிறது அப்படின்னு நம்ம பார்ப்போம். இது மாதிரி 3 பேர் சேர்ந்து ஒருத்தர் அடிச்சிருக்கீங்க, அவருக்கு காயம் ஏற்பட்டு இருக்கு. அப்ப என்ன செய்வீங்க? நீங்க அடிச்சுட்டு நீங்க ஓடி போயிடுவீங்க. அப்ப அவர் என்ன பண்ணுவாரு, ஒரு கம்ப்ளைண்ட் வந்து போலீஸ் ஸ்டேஷன் நியரஸ்ட் எந்த ஜுடிஷியல் இருக்கோ அந்த இடத்துல வந்து அவர் கம்ப்ளைண்ட் பண்ணுவாரு உங்க மேல. காட்டு மிராட்டி போடுங்க சார் அவனை. அப்போ வந்து அவருக்கு ஏதாவது இன்ஜுரி ஆயிருந்தா கண்டிப்பா வந்து எஃப்ஐஆர் வந்து போட்டுருவாங்க. எஃப்ஐஆர் ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட். எஃப்ஐஆர்ல ஒரு கையெழுத்து போடுங்க. இவன்ல பிச்சு ரம்பிச்சு என்ன குற்றம் பண்ணீங்க, என்ன பிரச்சனை, அவருக்கு வந்து ரொம்ப கொடுங்காயமா நார்மலான காயமா, அவங்க வந்து எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க, உங்களை தேடுவாங்க. இப்போ நீங்க கிடைக்காத பட்சத்துல நீங்க என்ன பண்ணுவீங்க? நான் இங்க இல்ல, என்னடானே போட்டு கொடுத்துட்டேன். அதுக்கு முன்னாடி ஒரு அட்வொகேட்டை போய் பார்த்துட்டு, ஐயா இது மாதிரி ஆச்சு, பிரச்சனை ஆயிடுச்சு, மேல எஃப்ஐஆர் போட்டாங்க, திடீர்னு என்ன காப்பாத்துங்க அப்படின்னு சொல்றப்போ நாங்க என்ன பண்ணுவோம்? யாரா இவனுங்க, எங்கிருந்தா வந்துக்கிறானுங்க, உங்க என்னென்ன டீடைல்ஸ் கேட்டுட்டு நாங்க வந்து கோர்ட்டு மூலமா வந்து ஆன்டிசிபேட் பெயில் அப்படின்னு சொல்லக்கூடிய நாங்க வந்து முன்ஜாமீன் தாக்கல் பண்ணுவோம். அது டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டு இல்லைன்னா வந்து ஹைகோர்ட். கேஸ் தன்மையை பொறுத்து இருக்கு. அநேகமா 506 Class 2 அது மாதிரி சொல்லக்கூடிய நான் பெயில் அப்படின்னு சொல்லுவாங்க. அது 307. சப்போஸ் என்ன கொடுங்காயம் திடீர்னு வந்து நீங்க வந்து கொலை செய்வதற்கான காரணம், டபுள் சவுண்ட், அதுக்கப்புறம் சிங்கிள் சவுண்ட், திடீர்னு அவர் ரொம்ப சீரியஸா இருக்கிற பட்சத்துல ரொம்ப கஷ்டம். ஏய் அவன் செத்துட்டான்டா, அவரு ஒரு சின்ன காயம், நார்மலான காயம் அது மாதிரி சொன்னா கூட நம்ம வந்து ஜட்ஜி கிட்ட கேட்டு பெயில் வந்து கிராண்ட் பண்ணுவாங்க. கிராண்ட் ஆயிடுச்சுன்னா டீடைல்ஸ் எல்லாம் இதெல்லாம் பாண்டு 10,000 ரூபாய் பாண்டு இல்லை 50,000 ரூபாய், இன்னும் 2 சூரிட்டி கொடுக்கணும். உங்களுக்கு வந்து அந்த ஆர்டர் காப்பின்னு சொல்லக்கூடியது வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. டெய்லி வந்து கையெழுத்து போடணும். ஒரு மாசம் கும்பகோணம் போலீஸ் ஸ்டேஷன்ல கையெழுத்து பண்ணணும். இங்க கூட போறது பாசத்துக்கு உன்ன பார்க்க வரல. அதுக்கப்புறம் அந்த ஆர்டர் காப்பியை வாங்கிட்டு மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் இருக்கும், அங்க வந்து போயிட்டு 2 சூரிட்டி, அதுல வந்து ஃபர்தர் டில் ஆர்டர்ஸ் போட்டிருப்பாங்க. நீங்க வந்து கையெழுத்து வந்து ரெஸ்பாண்டன்ட் போலீஸ் கிட்ட வந்து நீங்க போடணும், பெயில் கிடைச்சிடும். ஐ மீன் ஆன்டிசிபேட் பெயில் முன்ஜாமீன் மனு வந்து உங்களுக்கு இது பண்ணிட்டு நீங்க டெய்லி போய் சைன் பண்ணிட்டு இருப்பீங்க. அப்போ வந்து என்ன சார் இந்த மாதிரி 1 மாசம் மேல ஆயிடுச்சு, நான் கையெழுத்து போட்டுக்கிட்டே இருக்கிறேன், எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு முடியலங்க அப்படிதான் சொல்றப்போ நாங்க என்ன பண்ணுவோம், கண்டிஷன் ரிலாக்ஸேஷன் ஒரு பெட்டிஷன் மறுபடியும் நாங்க போடுவோம். அந்த கண்டிஷன் ரிலாக்ஸேஷன் போட்டு ஐயா இந்த மாதிரி 1 மாசத்துக்கு மேல போட்டிருக்காங்க, ரொம்ப தொலைவுல இருந்து வராங்க அப்படின்னு சொல்றப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, ரிலாக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. அதுக்கு பிறகு வந்து கையெழுத்து போட தேவையில்லை. இது வந்து முன்ஜாமீன். சப்போஸ் நான் பெயிலபிள் நீங்க 3 பேர் அடிக்கிறப்போ போலீஸ் வந்து உங்களை அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போயிடுறாங்க. கையும் காலமாக மாட்டுது. நியரஸ்ட் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து யாரா ஆளுங்க வந்துட்டாங்கன்னா உங்களை கையோட அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டாங்கன்னா அது வந்து நான் பெயிலபிள். அந்த நான் பெயிலபிள் வந்து பாத்தீங்கன்னா உங்களை ஜுடிஷியல் கஸ்டடி, உங்களை வந்து நீதிபதி முன்னாடி வந்து உங்களை இது பண்ணிட்டு உங்களை ஜுடிஷியல் கஸ்டடி விட்டு உங்களை வந்து ஜெயிலுக்கு வந்து உங்களை அனுப்பிச்சிடுவாங்க. அந்த ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்ட பிறகுதான் 439 CRPC சொல்லுவோம் நான் பெயிலபிள். அது வந்து நாங்க கோர்ட்ல வந்து தாக்கல் பண்ணுவோம். இப்ப எப்படி ஆன்டிசிபேட் பெயிலுக்கு எப்படி 438 CRPC முன்ஜாமீன் வந்து நாங்க எடுக்கிறோமோ அதே மாதிரி கோர்ட்ல வந்து இப்ப எப்படி உங்களுக்கு முன்ஜாமீன் எப்படி நாங்க பண்ணமோ நான் பெயிலபிள் வாரண்டி உங்களுக்கு வந்து பெயில் கேட்டு நாங்க வந்து மனு தாக்கல் பண்ணுவோம். உங்களுக்கு பெயில் கிடைச்ச பிறகு அதே மாதிரி மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டுக்கு போயிட்டு உங்களுக்கு 2 சூரிட்டி, அதுக்கப்புறம் எவ்வளவு என்ன பாண்டு கொடுத்துருக்காங்க, ரெஸ்பாண்டன்ட் போலீஸ் கிட்ட போய் நீங்க வந்து கையெழுத்து போடணும். டெய்லி சூரிட்டி கொடுத்துட்ட பிறகு பாண்ட் எல்லாம் ஃபில் பண்ணுவாங்க. ஜெயிலுக்கு வந்து பாண்ட் எடுத்து போய் கொடுத்த பிறகு அதுக்கப்புறம் தான் வந்து உங்களுக்கு விடுவிப்பாங்க. ஐயா இன்னைக்கு உங்களுக்கு விடுதலை. அதுக்கப்புறம் அட்வொகேட்டை கூட்டிட்டு போயிட்டு நீங்க வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு இது மாதிரி வந்து டெய்லி நான் கையெழுத்து போடணும் அப்படின்ட்டு ஒரு ஆர்டர் காப்பி ஒன்று டைப் பண்ணி ஒரு மனு ஒன்று கொடுப்பாங்க. அவங்க என்ன போட்டிருக்காங்களோ அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு கையெழுத்து போடணும். இப்போ முன்ஜாமீனுக்கு எப்படி அதே மாதிரி வந்து இதுக்கும் வந்து பண்ணுவோம். ஒரு கண்டிஷன் ரிலாக்ஸ் பண்ணா நீங்க வந்து கையெழுத்து போடணும்னு அவசியம் கிடையாது. இது வந்து பாத்தீங்கன்னா நான் பெயிலபிள். இப்போ பெயிலபிள் அஃபென்ஸ் ஒன்று இருக்கு, அது 437 CRPC இருக்கு. 3 வருஷத்துக்கு உள்ள குற்றங்கள். இது ஒரு பெட்டி கேஸ் லைக் 75 இருக்கலாம். இல்லைன்னா வந்து ஒரு தன்னிச்சையா ஒருத்தரை வந்து நீங்க அடிச்சிருப்பீங்க, 323 இந்த ஐபிசின்னு சொல்லுவாங்க, நான் கான்வென்ஷனல் ஆஃபென்ஸ் சொல்லுவாங்க. அதுல வந்து பெயில் கிடைக்கும் உங்களுக்கு. இது முடிஞ்ச அளவுக்கு பாத்தீங்கன்னா அந்த சின்ன குற்றங்கள் வந்து திட்டுறது போறது வருது, பிச்சு புடுவோம் பிச்சு போடலாங்க, இல்லைன்னா சின்ன சின்ன அடிக்கிறது காயம் ஏற்படாத லைட்டா இருக்குது எல்லாம் பாத்தீங்கன்னா அது வந்து இந்த 3 வருஷத்துக்கு குள்ள இருக்கும். பாத்தீங்கன்னா அங்கேயே சூரிட்டியை கொடுத்துட்டு போலீஸ் ஸ்டேஷனே வந்து உங்களை விட்டுருவாங்க. விடாத பட்சத்துல
கோர்ட்ல வந்து உங்களுக்கு அரெஸ்ட் வாரண்ட் மாதிரி போட்டு உங்களுக்கு கூட்டு போறான்னு வச்சுங்களேன். இந்த பெயிலபிள் அஃபென்ஸ்க்கு இந்த 437 சிஆர்பிஸ்ல ஜட்ஜியை வந்து உங்களுக்கு பெயில் கொடுத்துருவார். ரொம்ப வந்து கொடுக்க முடியாததெல்லாம் சில இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஆன்டிசிபேட் பெயில் எல்லாம் எடுக்கவே முடியாது. லைக் பாத்தீங்கன்னா 302 சொல்லக்கூடிய வந்து ஒருத்தர் இறந்துடுறாரு, கொலை பண்ணி இறந்துடுறாருன்னு வச்சுங்களேன், பெயிலே வந்து உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. இதுக்கு கிடையாது, கட்டாயமா வந்து பிரிசன் போயிட்டு தான் வரணும். அதே மாதிரி இந்த 376 சொல்லுவாங்க, இந்த கற்பழிப்பு வழக்கு மைனர் பண்றது 376 ஏபின்னு சொல்லுவாங்க. 12 வயசுக்குள்ள குழந்தைங்களை வந்து ரேப் பண்ணிட்டு அதுக்கெல்லாம் வந்து 100% வந்து பெயிலபிள் கிடைக்காது. இது மாதிரி உங்களுக்கு தற்காப்பு சின்ன சின்ன குற்றங்களுக்கு வந்து கண்டிப்பா வந்து அந்த வழக்குல வந்து நம்ம வாங்கலாம். உங்களுக்கு வந்து விரிவா உங்களுக்கு தெரியணும், சந்தேகம் கேட்கணும் அப்படின்னு சொன்னாங்க, அதை வந்து கமெண்ட் பண்ணுங்க, வாட்ஸ்அப் கால் பண்ணலாம், அல்லது வந்து என்னுடைய நம்பர் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு எனி டவுட் யூ கேன் ஆஸ்க் மீ. டவுட் இருந்தா கேளுங்க, நான் வந்து உங்களுக்கு பதில் சொல்றேன். நான் நன்றி, வணக்கம், உங்கள் என்ஜி.